தேங்க்ஸுங்க. இந்த உதவியை நான் என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றிங்க. உங்களோட பேரெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். சீடு ஹுசைனுங்கிறவங்க வந்து 100 ரூபா போட்டுருக்காங்க. அப்புறம் அஞ்சிலாயான்னு தெரியல, அஞ்சிலா அர்ஜுனன் அப்படிங்கிறவங்க வந்து 100 ரூபா போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் சத்யாங்கிறவங்க 100 ரூபா போட்டு விட்டாங்க. அப்புறம் ரம்யா பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவங்க வந்து 100 ரூபா போட்டு விட்டாங்க. மொத்தம் 4 பேர் போட்டு விட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தங்க பேர் என்ன, அன்பரசு, அவங்க வந்து 50 ரூபா போட்டு விட்டாங்கல்ல. மறுபடியும் அவங்க வந்து 50 ரூபா போட்டு விட்டாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். இவ ஸ்கேம் பண்ணுறா, இவ வந்து நம்மக்கிட்ட போய் சொல்லி இது பண்ணுறா. எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாதுங்க. யாரோட பொருளுக்கும் சரி, யாரோட காசுக்கும் சரி நான் ஆசைப்பட்டது கிடையாது. ஸ்கேம் பண்ணுற அளவுக்கு நான் அவ்வளோ ஒர்த்தும் கிடையாதுங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என் மனசு கஷ்டப்பட்டுது. ஏற்கனவே நான் கஷ்டத்தில் இருக்கிறேன். இன்னுமே நீங்கள் வந்து அந்த மாதிரி பேசி என்னை வந்து கஷ்டப்படுத்திருந்தீங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் எதுவுமே தெரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் பரவாயில்லைங்க. தட்டி கேட்டாலே சில தப்புகள் நடக்காது. இல்லைன்னா தப்புகள் பண்ண தான் செய்வாங்க. யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க, யார் நம்மளை கேட்பாங்க அப்படிங்கிற இதில் வந்து தப்பு நடக்க தான் செய்யும். அதனால் நம்ம வந்து யாராக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, தப்பு நடந்தால் தட்டி கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை முதல்ல நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் இன்னும் வீட்டுக்கு போகல, இங்கேயே இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கும் நான் சொல்ல வரேன். என்கிட்ட மொத்தமாக நீங்கள்லாம் கொடுத்ததுக்கு மொத்தமாக இப்போ காசு வைக்கிறது பார்த்தா 2400 ரூபா. வீட்டு வாடகை வந்து 1780. அது போக அதில் கழிச்சா எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் மறுபடியுமே வீட்டு வாடகை வரும், 15ஆம் தேதி வரும். அப்புறம் மளிகை சாமான் அது இதுன்னு அதெல்லாம் நினச்சி பார்த்து இன்றைக்கி காலையில் கூட சத்தியமாக சொல்கிறேங்க, என் பிள்ளை மேலே ஆணையை நான் அப்படி அழுதேன். எனக்கு என்ன பண்ண தெரியாமல் தனியாக வந்து சர்வை பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. வயிற்றில் இருக்கும்போதே குழந்தை. இப்போ வந்து அவள் 5 வயசு அவளுக்கு. நான் தனியாக தான் சர்வை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று உங்களுக்கு யாராச்சும் துணை இல்லாமல் இருந்திருக்காது. ஒன்று நீங்கள் அந்த ஊரில் சொந்த ஊரில் இருந்திருக்கலாம், சரியா? தனியாக வந்து யாராலையும் சர்வை பண்ணவே முடியாதுங்க. இப்போ நம்ம தெரியாத ஊரில் போய் நம்ம இருந்தோன்னா ஒரு வேலைன்னு கேட்டோன்னு நினச்சோம், அந்த இடத்துல நிறைய கேள்விகள் கேட்பாங்க. கேள்விகள் கேட்டுட்டு கடைசியில் இல்லைன்னு தான் சொல்ல போகிறாங்க. அதுக்கு 1000 கேள்வி கேட்பாங்க. நீ என்ன பிரச்சனையால் இங்கே வந்த, இங்கே யாரை தெரியும், அப்படி இப்படின்னு 1000 கேள்விகள் கேட்பாங்க. கேட்டு முடிச்சிருப்போம் இல்லைம்பாங்க. நிறைய இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எதுவும் புரிஞ்சிக்காமல் ஈஸியாக பேசிடுறீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் வந்து உங்கள்கிட்டலாம் ஒன்று கேட்டுக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் வந்து நான் பணம் காசுக்கெலாம் நான் ஆசைப்படலைங்க. எனக்கு நாங்கள்லாம் இருக்கோம் அந்த ஒரு வார்த்தையை தான் நான் உங்கள்கிட்டலாம் நான் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். உங்கள்கிட்டையும் சரி, என்னோடய ஃபேமிலிக்கிட்டேயும் சரி, நான் சொத்து பணம் எதுவுமே நான் கேட்கலைங்க. காசு பணம் நான் எதுக்குமே ஆசைப்படலைங்க.
எனக்கு நாங்கள் இருக்கோம், உனக்கும் பாப்பாவுக்கும் நாங்கள் இருக்கோமா, அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்க்குறேன். வேறு ஒன்றும் யார்கிட்டையும் நான் எதிர்பார்க்கல. தயவுசெய்து ஆறுதலான ஒரு வார்த்தை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சரி பார்க்குறேன், சொந்தக்காரங்க பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவங்களும் எனக்கு ஆதரவு இருக்கணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். யாராக இருந்தாலும் எனக்கு தயவுசெய்து அடைக்கலம் தாங்க. என்னதான் இருந்தாலும் நான் உங்கள் பிள்ளை தான். அது என்றைக்கு இருந்தாலும் மாற போகிறதில்ல. சாகிற வரைக்கும் நான் உங்கள் பிள்ளை தான். நீங்கள் தானே என்னை பற்றீங்க, நீங்கள் தானே என்னை வளர்த்தீங்க. இல்லைன்னு போயிடுமா? இப்போ எதுக்கு இந்த மாதிரி ஒரு கோபம்? நான் கோவப்படலை. நீங்கள் பேசுங்க, நான் பேச தயாராக தான் இருக்கிறேன்.